அது இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மேன் ஃபேமிலி சேனல் தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்ல போட்டு வீடியோ பார்க்கலாம். அவர் புது கடைக்கு போகும்போது, வணக்கம் பாஸ், கடையால துணியில அப்படி இருக்கு பக்கட்ட அது பொம்மை அறியாத தெரியாத பொம்மையா இருக்கு. மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கண்டபிடிக்கு மண்ட கோளரா தண்டமான வேலை பார்த்த முரட்டு பைப்லைங்களோட சிறப்பு ரேண்டம் சம்பவங்களை தான். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத, பண்ணுக்கு ஒண்ணு பஞ்சம் இல்லாத, சிரிப்பு காட்டுற மேட்டர்களை மட்டும் சலிச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் காட்டுறதுக்கு. காமெடி பீஸுகள்ல இருந்து கலண்ட கேஸ் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கு உள்ளங்கிறதுனால இன்ட்ரோ படியா எடுக்க அனிமல் பிள்ளையா சேர்ந்தாங்க. அங்க கரைச்சவர்கிட்ட பேச்சு கொடுக்க செமையா செதுக்குறீங்களே, கண்டிப்பா கோடியில சம்பாதிப்பீங்க. வைத்தறிச்சல் கிளப்பாதப்பா, ஒரு நாள் சம்பளம் 50 ரூபா. ஆடியா என்ன உங்க திறமைக்கு ஏத்த இடம் கண்டிப்பா இருக்கு. குடுப்பா போய் பாத்துறோம். அதுக்கு எங்க போறீங்க? அவங்க கண்டுபிடிச்ச கேம்ல அண்ணன் ஹேக்கர் ஹோலி மதர் பொட்டுக்கு 50 ரூபாப்பா. ஓட்டுங்க மினரல் வாட்டரா, புனித நீர். கொட்டுங்க. என்ன புதினா இல்ல, மட்டும் எவ்வளவு? 100 ரூபா ஆச்சு செலவு. பொறுமையா கணக்க போடுங்க. பக்தினா வந்து நான் படத்தை பார்க்கறது இல்ல, எடுத்து நீட்டிடுவேன். ஸ்பெஷல் ஆசீர்வாதம் பண்ணுங்க. 500 அடிக்கடி வந்துட்டு போகுங்க. 50 ரூபா. எஸ்கூஸ் மீ. பண்ணு வாங்கினா திங்க முடியல, அத உதவின்னு உங்களுக்கு பிச்சை போட்டு லைக்ஸ் வாங்க. லைக்ஸ் பிச்சை புரிஞ்சுக்கிட்டாப்ல. ஓகே ஆக்ஷன். இந்த ஐடி கார்டுக்கு எவ்வளவு பெரிய மனசு பாட்டு கொடுத்திருக்காரு. ஆனா எனக்கும் ரொம்ப பெருசு. அவர் பின்னாடி வர தலைமுறை படிக்கணும்னு இங்கிலீஷ் லெட்டர் 84 இருக்கணும் சார். 26 தாங்க இருக்கு. செக் பண்ணு. அந்த உயிர் எழுத்து பிறகு மெய் எழுத்து தலை எழுத்தியா. அவரு பாப்புலர். அதாவது ரோட்ல குழி இல்லாம பண்ணணும்னா இன்னும் ஒரு 10 குழியை தோண்டுவான், ரோடு இல்லாம போயிடும். ஏசியாக வாழ்த்துக்கள். உங்க பேர் என்ன சார்? பேரு இல்லைங்க, நான் பேதி எடுக்க. அவங்களுக்கு லவ்வாங்கியான வீட்டுக்கார். ஹாப்பி ஹாப்பி இல்லடா, 12 மணி ஆயிடுச்சு. காதல் யாருக்கு வேணா பூக்கும். மல்லிகை பூ தம்பி எடு லாக் பண்றதுக்கு கை விலங்கா இல்ல. துப்பாக்கி முனையில பிடிக்கிறீங்களா? எடு. சட்டத்தை மறைக்கணும். சாரி சார். கைதி அப்ரோடு. சவுண்டால ஏறி எருமை மாதிரி படுக்கறாங்க. எவனுக்காவது கழிய வைக்கணும் அறிவு இருக்கு. வெளிய வெயில்ல வச்சாதானே வைரஸ் வராது. அது குப்போண்டி ஆட பாட்ட க்ளீன் பண்ணி காய வச்சிருக்காங்க. அங்க குறி வச்சா ஏனா உழுகுமா? இந்த ஒன் ஷாட் கோவிந்தனை பத்தி தெரியாம எங்க தாத்தா உண்டி கொள்ளைய அடிச்சவரு. எங்க அப்பா கவட்ட வில்ல அடிச்சவரு. தக்காளி சிங்கிள் ஷாட்ல இன்னைக்கு சதா போகுது. கல்லு சரியில்லை. பொறி தெரிக்க புறப்பட்டாங்க. என்ன கஞ்ச காசுலான்னு கூப்பிட்டா மாப்ள. தக்காளி உர்ரா பாத்துருவான் அவனை. கஞ்சா மாப்ள பெட்ரோலும் போடல. காட்ஸ் இல்ல. தம்பியோட திறமைக்கு எங்கேயா போக போறான்? 1 3 எங்கேயா போகுதே? சத்தியமா நான் அடிக்கல. அவன் குறுக்குல போயிட்டாங்க. தம்பி திருட வந்திருக்கான். கழுதலத்தி, கம்பி திருடி, கம்பநாட்டி, கடத்தல் கிருமி, கொண்டு கொலையெடுத்து குழம்பு வச்சு குரங்கு குடிச்சு. வீட்டுக்குள்ள போனீங்கன்னா 3வது ரூம்ல பீரோ இருக்கும், அதுக்கு மேலேயே சாவி இருக்கும். ஏடிஎம் பின் 6969. 3வது அலமாரியோட 4வது உள்டோர்ல 80 பவுண்ட் தங்க இருக்கு. அது இடியட்ஸ் 3. தூக்காதே புகழ் கேட்காதே, அப்படி பார்க்காதே, அப்படி மட்டும் பார்க்காதே. உண்மையில படுதான் பண்றாங்க. இன்ன உடனே சுகர் வந்துரும் போல, அம்புட்டு ஸ்வீட். அடடா எரும மாட எப்படி திங்கணும்னு தெரியாது. அவரு திறமைக்கு தான் அவ்வளவு மரியாதை. என்னது பரட்டவா? அங்க எறா பிடிக்க போகையில இழுமாப்ல அவரு கேக்கல, நான் இழுக்கிறேன். ஐயோ அங்க கொடூர இன்னைக்கு பயங்கரவாத தாக்குதல் பண்றான். அடே பயலுவலா, என்னடா உள்ள உட்கார்ந்துட்டு கார கழுவுறீங்க? வேண்டுதல் வேற ஒண்ணு இல்ல. அங்க பட்டவங்களையே கையில பாரு பிளேடு, கல்லால இருக்கிறத அள்ளி போடு. இது நகவெட்டில வருதுங்களா? ஆமா, என்னப்பா ஆகட்டும். இது வரல் வெட்டுறதுங்க. அப்பதான் என்னன்னா சாமா துரு பிடிச்சிருந்த பேசாம பொட்டிலே வச்சிருங்க.
பங்காளி இன்டர்நெட்லயே பாத்துட்டேன், இது கண்டிப்பா ஒர்க் ஆகும். எப்படியோட அந்த கவரா ஒட்டு மொத்தமா எடுத்துடலாம். ஸ்டாப் போட்டு வச்சிருந்தா என்னது? பிரச்சனை இல்ல. ஐயா. அவர் உலக நியூஸ உறக்க படிக்கும் போது இந்த நாடு அந்த நாட்டு மேல குண்டு போட்டேன், அந்த நாட்டு மேல இப்படி போட்டேன், நான் இப்படி போட்டேன். வெல்டன் தம்பி. உள்நாட்டு சதி நடந்து போச்சு. அன்னைக்கு கச்சேரி புகையுதே, கருகுதே. தம்பி எல்லாத்தையும் தள்ளி விடணும்பா. இதெல்லாம் ஒரு விளையாட்டா? டேபிளே உடைச்சிட்டாங்க. எனிதிங் ஃபார் யூ டார்லிங். எப்படியும் போயிரும் வாடி, அந்த காசுல வாங்கி துண்ணறலாம் வாடி. அங்க பெரிய ரவுடிகள் பேசிக்கும் போது இந்த ஏரியா எண்டு, அந்த ஏரியா எந்து. இனிமே நம்மளுக்குள்ள சண்டையே வரப்படாது. அதேதான் நானும் சொல்றேன். ஓகே ஓகே டீல். டீல். சரி கைய விடு, நீ விடு, கைய விடுறா. நீ விடுறா. உனக்கு பிறந்தவனே. கொக்கி புசிக்காத போட்டு பயல. அங்க டைம் வந்துருச்சு. கமான் மச்சான் புஷ். கமான் மச்சான் ஃபுல்லா தெரிக்க போகுது. புஷ் புஷ். கமான் உன்னால முடியும். புஷ் புஷ். அந்த எப்படி உதவா கரையா இருக்கிறதுக்கு ஃபேன்ல தொங்கிரு. தக்காளி ஃபேன்ல தொங்குவனே தவிர எவனுக்கு உதவ போறதில்லடா. புதுசா வந்த மால்மாவு பிள்ளை நல்லா குடும்பம் நடத்துது. ஆண்டி சிலிண்டர் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். பரவாயில்லம்மா, நேத்து நைட்ல இருந்தே மறந்துட்டேன். கேஸ் தீந்துருச்சு. ஏம்மா மாமா விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா எங்களுக்கு தெரியாதா? நீ எல்லாம் கம்பிய வளைக்கிறவன், நான்லாம் கடப்பாறையவே வளைக்கிறேன். என்னங்க மாமா? வளைச்சிட்டம்பா. அவரு ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாரு. ஒன்று நெஞ்சு வாழ ஓகே சொல்லிட்டீனா உயிரையும் கொடுப்பேன். சீ, முடியாது முடியாது. தக்காளி வேணான்னா முன்மண்டையில இருக்க பொடுகு கூட கொடுக்க மாட்டேன். அவ்வளவுதான். வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு வேகாத ஆமா கிடக்கு? அப்புறம் இருக்கு. அங்க கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்க எல்லாரும் பண்ணுவாங்க. நாங்க அண்ணே அசத்திட்டீங்க. மேடை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. மரத்துல போட்டீங்களா எருவுல போட்டீங்களா? சிம்பிள்பா. ஐஸ்கிரீம் குச்சியில கம்ம ஒட்டி. அங்க கேம் ரொம்ப சீரியஸா போச்சு. நீங்க தான் நெக்ஸ்ட் போ. 4 5 9 என்னங்க விளையாடுறீங்க? செக்மேட். ஆட்டம் ஓவர். இப்படி போட்டு கைஸ் போட்டு விளையாடுறீங்க. சார் இன்னைக்கு வித்தாலும் 20 லட்சம் போகும். செம்ம டிமாண்ட். விண்டேஜ் வண்டி வெரி ரேர். என்ன அது? எங்க இருந்து பொறுக்கிட்டு வந்தீங்க? ஜஸ்ட் ஆன் பண்ணி பாரு. சரி. என்னையா புகை வருது? கொசுக்கடி இல்லாம இருக்கத்தான். ஐயா லைவ் டிவி. பெட்ரோல் விலை இன்று ஏறவில்லை. 100 ரூபாய் 25 பைசாப்பா. பெட்ரோல் விலை ஏறிவிட்டது. கேட்டனா இல்லக்கா. சரி விடுப்பா. பெட்ரோல் விலை திடீர் சரிவு. பந்த பாத்துக்க பையன், கொண்டு வந்து கொடுக்கணும் கோயா. ஐயா போடுங்கய்யா. கமான் ஐயா. அங்க அங்க போடுங்க ஐயா. அங்க பாரு. எப்பையா போடுவீங்க? அங்க அங்க. பாவம் ஓனருக்கு மூளை கெட்டுருச்சு. ஹே பேபி, உன் ஏரியால தான் இருக்கேன். உன் பங்களால எனக்கு ஒரு டீ பார்ட்டி தெரியும். என்னாச்சு? பேலஸ்ல கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிற வேலை போயிட்டு இருக்கு. ஏன்னா புக்ல நல்ல 5 ரூபாய் palace ல. டிக்கெட் அங்க குடிச்சுக்கிறியா? அடப்பா. அங்க முதலாளிகள் பாக்கும்போது சார் 2 பேர்ல எவனோ ஒரு காப்பி அடிக்கிறான். அவனை கம்பெனில இருந்து அத்து விட்டுருவான். ஆஹா, உரிமையாளரை இம்ப்ரெஸ் பண்ணணுமே. எங்க ஓனர் கம்பெனி நல்லா இருக்கணும். அவன் தான் வளர்ப்புறானே. அனுபவப்புறானே. அங்க ஒரு கேஷுவலா போயிட்டு இருக்கும்போது மக்கள் யாரும் பதறாதீங்க, அச்சப்பட்டு அலறாதீங்க. முழு ஆரோக்கியத்தோட இருக்கேன், யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துட வேண்டாம். யார் நீ? இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கண்டிப்பா சமாளிக்கிறாங்க மறக்காம லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. எக்ஸ்ங்கற எழுத்து இங்கிலீஷை விட மேத்ஸ்ல தான் அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips. I can feel your smile come on my lips and happiness in your eyes. அங்க தொழிலதிபர் கிட்ட சார் பிசினஸ் மேன் சார் இப்ப ஃப்ரெஷ்ஷா படிச்சுட்டு வெளிய வர கிராஜுவேட்ஸ்க்கு எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு? ஹேண்ட் ஜாப். அடிக்கு கொங்கன போலாம். கைத்தொழில சொன்னையா? நல்லா இருந்துச்சு. அது ஒரு நாய்க்கு பர்கர் கொடுத்தாங்க பாருங்க. ஐயோ அது எதுக்கு இந்த மாதிரிதான் ஏதாவது பண்ணுங்க.
அதுக்கு ஏத்ததை வாங்கி அது போடணும். பன்னுன்னு மட்டும் நினைச்சுக்கிச்சு, அதுக்குள்ள கறி இருக்குன்னே தெரியாது போல இருக்கு. தேவைதான். அதுக்கேத்த மாதிரி வாங்கி போடணும். அது ஆமா. சாப்பிடாம அதுல அது என்னன்னு தெரியாம என்னடா பண்ண போடுற அப்படின்னு அது திங்கவே கூடாதுன்னு பண்ணிடுச்சு போல இருக்கு யாரோ. இன்னொருத்தர் பேலஸ்ல உட்காந்து பேசுறாங்க. ஆமா ஆமா, அது பயங்கரமா இருக்கு. நிறைய பேர் போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆமா இல்ல. வாய்ப்பு இருக்கு. இப்படி இருக்குன்னு பார்த்தா உள்ள போய் பார்த்தா ஃபுல்லா எடிட் போட்டு நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன் அங்க வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்படியே நான் அவ்வளவு ஏமாத்துறவங்க நிறைய சம்பாதிக்கிறேன். பேர் இருக்காங்க. ஆனா அதுலதான் போய் விழுறாங்க இந்த நிறைய பேர். அப்படியே வாழ்றாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.